ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பரணி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சவுத் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனை உள்ளே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஆனியன் கொஞ்சம் நல்லா வெந்தக்கப்புறம் அது கூட டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி ஒரு 2 to 3 போடுங்க, அது போதும். இப்போ இதை திரும்பவும் நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே அதை வேக விட்டுறலாம். கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுக்காக நம்ம கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கோகோனட் பேஸ்ட்டுக்கு நல்லா கிரேட் பண்ண கோகோனட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கேஷ்யூ நட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் சீரகம், பட்டை, கிராம்பு 2 போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி மசாலாஸும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி கலர் வர்றதுக்காக நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக கோரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகோனட் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி அதில் நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவியோட குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக மின்ட் லீவ்ஸ் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படின்னா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ ஒரு 3 to 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி ஃபைனலாக ஃப்ரெஷ் கோரியண்டர் லீவ்ஸை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி.